வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் சப்ஜெக்டில் செகண்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் யூனிட் இஸ் ஆல் அபவுட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டில் இருக்கிற சிலபஸை 3 பார்ட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லாஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ செகண்ட் பார்ட் என்னென்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதர் தென் திஸ் லாஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். Third one is basic concepts. So first partல important laws and equations பார்க்குறோம். So இந்த topics எல்லாமே ரொம்ப important topics. Coulomb's law, Gauss law and its applications, Poisson's equation, Laplace equation, boundary condition. இது எல்லாமே important topics. So next one is electric field intensity of an infinite line, electric field intensity of a circular ring. இது ரெண்டுமே வந்து applications of Coulomb's lawலே வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த டெரிவேஷன் கேட்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டிரைவ் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், அந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் த கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம பேசிக் கான்செப்ட் தெரியும், C is equal to Q/V. ஸோ அதே மாதிரி பேரலல் கெப்பாசிட்டர், சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர், ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டெரிவேஷனும் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஸோ இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை டிரைவ் பண்ண சொல்கிறது வந்து ஆல்ரெடி நீங்கள் கூலும்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ்லேயே டெரிவேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரெலவெண்ட்டாக தான் இந்த டெரிவேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட டெரிவேஷன் மட்டும் அடிஷ்னலாக பார்த்துக்கிறணும். கெப்பாசிட்டன்ஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். பேசிக் கான்செப்ட்ஸில் the important parameters எல்லாமே வந்துடும். இது மேக்ஸிமம் வந்து 2 மார்க் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸில் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ்னால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்ன, த ரிலேஷன் பிட்வீன் திஸ் டூ. ஓகே. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்சிலான், தட் இஸ் த பெர்மிட்டிவிட்டி வேல்யூ ஆர் வி கேன் சே டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். இந்த எப்சிலான் ஆர்ன்றது என்னென்னா ரிலேட்டிவ் டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லலாம், இல்லை ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதோட ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்குள்ள ரிலேஷன் என்னென்னா D is equal to எப்சிலான் இன்ட்டு E. ஓகேவா? அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோன்னா ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் V. இதே வந்து V is equal to எடுத்தோன்னா மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் E இன்ட்டு DL. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டக்டர்ஸ் அண்ட் டயஎலக்ட்ரிக்ஸ், இதோட கம்பேரிசன் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபைனலாக சின்ன டாபிக்ஸாக இருக்கும். தட் இஸ் கரண்ட் டென்சிட்டினா என்ன, ஓம்ஸ்லானா என்ன, கண்டினியூட்டி ஈக்குவேஷன்னா என்ன. இதில் இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனும் 2 மார்க்கில் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாமே சிம்பிள் 2 மார்க் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். இதில் 8 மார்க் கேட்குறதா இருந்தாங்கன்னா இந்த கண்டக்டர்ஸ் அண்ட் டயஎலக்ட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கம்பேரிசன் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது ஓவராலாக இந்த செகண்ட் யூனிட் வந்து கொஞ்சம் பெரிய யூனிட் கம்பேரிட்டிவ்லி. தென் இந்த எல்லா டாப்பிக்கில் இருந்தும் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். பட் நீங்கள் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லாவை நம்ம எடுத்துட்டோன்னா கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? State and explain Coulomb's law and derive its point form or vector form. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கூலும்ஸ் லாவை டிஃபைன் பண்ணி அதோட டெரிவேஷன் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே கூலும்ஸ் லானா நம்மளுக்கு என்ன தெரியும்? The electric force is directly proportional to the product of 2 point charges and inversely proportional to the square of the distance between the charges. ஓகே. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், 2 மார்க்லேயும் கேட்கலாம், பிக் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. திஸ் இஸ் த பாயிண்ட் ஃபார்ம். திஸ் இஸ் வாட் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஸோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் டு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். திஸ் இஸ் வாட் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். நெக்ஸ்ட் கூலும்ஸ் லால ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் ஸ்பேஸ்ட் 10 சென்டிமீட்டர் அப்பார்ட் இன் வேக்கம். The charges are 4 into 10 to the power minus 8 coulomb and 6 into 10 to the power minus 5 coulomb respectively. If the same charges are separated by the same distance in kerosene with epsilon r is equal to 2, what is the force of attraction? So, இங்கே என்ன law apply பண்ண போகிறோம்? Coulomb's law. ஓகேவா? ஸோ இங்கே ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? Q1 into Q2 divided by 4 pi epsilon r r squared.
இப்போ இங்கே ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா 10 சென்டிமீட்டர், Q1ஓட வேல்யூ Q2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் சிம்பிளாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த எப்சிலானோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு இங்கே வேக்கம் கொடுத்துருக்காங்க. வேக்கம்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்சிலான் ஆரோட வேல்யூ 1ன்னு இருக்கும். we can simply substitute this எப்சிலான் நாட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சேம் சார்ஜஸே செப்பரேட்டட் பை த சேம் டிஸ்டன்ஸ். அதே 10 சென்டிமீட்டரில் கெரோசினில். ஸோ கெரோசின் எடுத்துட்டோன்னா இங்கே ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2. ஸோ செகண்ட் கண்டிஷனுக்கு we can take this எப்சிலான் நாட் அண்ட் எப்சிலான் ஆர் வேல்யூ as 2. புரியுதா? ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஃபைண்ட் த ஃபோர்ஸ் இன் நியூட்டன் between two charges 30 microcoulomb and minus 30 microcoulomb situated at 0, 1, 2 meter and 2,0,0 meter respectively in free space. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q1 Q2 கொடுத்துட்டாங்க. R தெரியாது இல்லையா? ஸோ R என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ 2 minus 0 the whole square. நெக்ஸ்ட் இங்கே என்னது 0 minus 1 the whole square plus 0 minus 2 the whole square யூஸ் பண்ணி we can find out the R வேல்யூ தெரியும், Q1 Q2 தெரியும். இங்கே ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்கறனால இங்கே எப்சிலான் ஆரோட வேல்யூ 1. ஸோ எப்சிலான் நாட்டோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் காஸ் லா வித் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ஆல்சோ மென்ஷன் த கண்டிஷன் ஃபார் காஷியன் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் question. Okay, so using Gauss law, find electric field intensity for an infinite line and an infinite sheet of charge. So இந்த மாதிரி அதோட அப்ளிகேஷன்ஸை டைரெக்டாக கொடுத்தும் கேட்கலாம். புரியுதா? ஸோ ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் வித் அப்ளிகேஷன்ஸ்னாலும் நம்ம இந்த டெரிவேஷன் எழுத தான் போகிறோம். அப்படி இல்லைனாலும் எப்படி கேட்கலாம், செப்பரேட்டாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியும் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இன்ஃபைனைட் லைன், ஃபைனைட் லைன், அதே போல் இன்ஃபைனைட் ஷீட் ஆஃப் சார்ஜ். இந்த கொஸ்டின் வந்து 2-3 times ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காஸ் லானா நம்மளுக்கு தெரியும், ஷை இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு total charge enclosed by the area. Okay, this can also be written as integral of d dot ds. Okay, so இது வந்து காஸ் லாவோட டெஃபினேஷன். இதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்கலான்னா, if d vector is equal to 2xy ax bar plus 3yz ay bar plus 4zx az bar, find the charge enclosed by x ஓட வேல்யூ -1 to 2, y ஓட வேல்யூ கொடுக்கல, z ஓட வேல்யூ 0 to 4, y is equal to 3 plane. இங்கே y ஓட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க, பிளேனாக கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, the total charge enclosed by this. டோட்டல் சார்ஜ்னா we can use this Gauss law. இங்கே Gauss law எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, பண்ணலை. பட் என்ன கேட்டிருக்காங்க, find the total charge enclosedன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ here we are going to use this Gauss law. ஸோ Gauss lawனால என்ன வரும், சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வருமா. சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னா 2 இன்டெக்ரல் இருக்கணும். கரெக்ட். ஸோ இந்த 2 இன்டெக்ரலுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் கொடுத்துட்டாங்க. ஒரு இன்டெக்ரல் வந்து என்னது, எக்ஸோடது, இன்னொன்று வந்து இசட்டோடது. ஸோ இந்த வெக்டாரை எழுதி இங்கே இன்டெகிரேட் பண்ணோன்னா we can get the total charge. புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் டாபிக் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் லேப்லஸ் ஈக்குவேஷன். ஸோ இங்கே பாய்சன் ஈக்குவேஷன்னா del squared v is equal to minus rho v by epsilon. Laplace equation del squared v is equal to 0. ஓகே, ஸோ இது வந்து 2 மார்க்கில் கேட்கவும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பாய்சன்ஸ் ஈக்குவேஷனையும் லேப்லேஸ் ஈக்குவேஷனையும் 3 கோஆர்டினேட்ஸ்லேயும் எழுத சொல்லுவாங்க. இந்த டெல் ஸ்கொயர்டை வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்லேயும் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்கன்னா, டிரைவ் த பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் லேப்லேஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிற கொஸ்டின் தான். ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 8 மார்க், இல்லைனா சம்டைம்ஸ் 16 மார்க்லேயும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் த பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் இன் 3 கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ 2 மார்க்கில் வந்து பாய்சன் ஈக்குவேஷனை 3 கோஆர்டினேட்ஸ்லேயும் எழுதுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த லேப்லஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்லேருந்து வர தியரம்னா யூனிக்னஸ் தியரம். இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ யூனிக்னஸ் தியரம்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, the solution of Laplace equation. So solution of Laplace equation, that is del squared v is equal to 0ன்ற கான்செப்டுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா, அந்த சொல்யூஷன் வந்து satisfies the boundary condition. பவுண்ட்ரி கண்டிஷனை அந்த சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா that solution is unique. புரியுதா? ஸோ that is called as uniqueness theorem. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ப்ராப்ளம் எப்படி வரும்னா, given the potential. இப்போ பொட்டென்ஷியல் கொடுத்துருவாங்க. இந்த பொட்டென்ஷியலுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், லேப்லேஸ் ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இது எப்போவுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம். நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா
இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை லேப்லேஸ் ஈக்குவேஷன் எழுதிடணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டாபிக் என்னன்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஓகே, ஸோ இங்கே இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸும் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். இதை 2 மார்க்லேயும் கேட்கலாம், இல்லைனா 8 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ பவுண்டரி கண்டிஷனாக நம்மளுக்கு தெரியும், 2 டிஃப்ரெண்ட் மீடியம்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பவுண்டரி லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பிஹேவியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மீடியம் வந்து நம்ம எப்படியெல்லாம் எடுக்கலாம்னா கண்டக்டர் டு ஃப்ரீ ஸ்பேஸ், கண்டக்டர் டு டயலெக்ட்ரிக், டயலெக்ட்ரிக் டு டயலெக்ட்ரிக் மீடியமாக எடுக்கலாம். இந்த டயலெக்ட்ரிக் டு டயலெக்ட்ரிக் இன்டர்ஃபேஸ் படிக்கும்போது இந்த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனை நீங்கள் படிக்கும்போது இந்த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் இதில் வரும். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா எக்ஸ்பிளைன் த பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு கொடுத்தாங்கன்னா இந்த 3 கண்டிஷன்ஸையும் நம்ம டிரைவ் பண்ணி எழுதணும். இந்த 3 கண்டிஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சம்டைம்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் அண்ட் டிரைவ் த பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஃபார் எ கண்டக்டர் டு ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கண்டக்டர் டு ஃப்ரீ ஸ்பேஸுக்கான கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதினா போதும். புரியுதா? அவங்களே ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டன் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஜென்ரல் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா தெரியும், C is equal to Q by V, that is equal to epsilon A by Dன்னு சொல்லுவோம். இதோட யூனிட் வந்து ஃபேரட். இதோட பேசிக் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் எடுக்கலாம்னா இன் சீரிஸ் கண்டிஷன், இன் பேரலல் கண்டிஷன், நெக்ஸ்ட்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட ஃபார்முலா தான் ஜென்ரல் ஃபார்முலாவும் நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கோஆக்சியல் கேபிள், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ கோஆக்சியல் கேபிள்ன்றது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர். ஸோ இங்கே கோஆக்சியல் கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் நத்திங் பட் சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர். அதே மாதிரி ஸ்பியரில் 2 டைப் இருக்கும், ஒன்று ஐசோலேட்டட் ஸ்பியர், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்சென்ட்ரிக் ஸ்பியர். ஸோ இதோட வேல்யூஸ் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா டிரைவ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், கோஆக்சியல் கெப்பாசிட்டர், இல்லைனா சம்டைம்ஸ் சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர்னு கேட்பாங்க. சிலிண்ட்ரிக்கல்னாலும் கோஆக்சியல் தான், அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா a parallel plate capacitor has an area of 0.8 meter square, separation of 0.1 millimeter with a dielectric for which epsilon r is equal to 1000 and a field of 10 to the power 6 volt per meter. Calculate the capacitance and voltage. ஸோ இங்கே ஃபார்முலா இது தான், C is equal to epsilon naught epsilon r A by D. இங்கே A வந்து கொடுத்துட்டாங்களா, ஏரியா கொடுத்துருக்காங்க, செப்பரேஷன் D கொடுத்துருக்காங்க, 0.1 millimeter கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வியோட வேல்யூ தட் இஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு E into D. ஈயோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்களா, ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க 10 power 6 volt per meter. புரியுதா? இங்கே எப்சிலான் நாட்டோட வேல்யூ வந்து யூ ஷுட் நோ திஸ் வேல்யூ 8.854 into 10 to the power minus 12. எப்சிலான் ஆரோட வேல்யூ இங்கே என்னென்னு எடுத்துக்கிறோம் is equal to 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எவாலுவேட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் சேட்டிலைட் 1.5 meter diameter in free space. இதோட ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அது டிவைட் பை 2 போட்டோன்னா நம்மளுக்கு ரேடியஸ் கிடச்சிரும். அந்த ரேடியஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அதே போல் கோஆக்சியல் கேபிளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக இதோட யூனிட்டும் நீங்கள் எழுதிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ இந்த கொஸ்டின் 2-3 டைம்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டின்னா, ஸோ பொட்டென்ஷியலோட ஃபார்முலா எடுத்துட்டிங்கன்னா V is equal to Q by 4 by epsilon r volt. ஸோ எய்தர் வே எப்படியும் சொல்லலாம், E is equal to minus integration of E dot dl. ஸோ இதுவும் வோல்டேஜ்க்கான ஒரு டெஃபினேஷன் தான். ஓகே, ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, derive the expression for potential due to an electric dipole at any point P, also find the electric field intensity at the same point. ஸோ இங்கே எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு தெரியணும். ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்றதே 2 மார்க்கில் கேட்கலாம். 2 point charges, 2 point charges of equal magnitude but opposite in sign separated by a small distance. அதை தான் என்னன்னு சொல்கிறோம், டைபோல்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் தட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு திஸ் எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இந்த டெரிவேஷன் 2-3 டைம்ஸ் ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகே, போல் மொமெண்ட் இது 2 மார்க் கொஸ்டின். ஓகே, டிஃபைன் ஈக்வி பொட்டென்ஷியல். ஸோ நெக்ஸ்ட் a point charge plus 2 nanocoulomb is located at the origin. What is the value of potential at the point P? ஸோ இங்கே ஃபார்முலா என்னென்னா V is equal to Q by 4 by epsilon r. இங்கே Qவோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா 0.2 nanocoulomb. ஓகே, ஸோ நானோனா நம்மளுக்கு தெரியும்
that is q is equal to 2 into 10 to the power minus 9. Okay, so அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பாயிண்ட் கொடுக்கலனா 0,0,0ன்னு வச்சுட்டு நம்ம எப்பயுமே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எப்சிலானோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், எப்சிலான் ஆர் வேல்யூ கொடுக்கலன்னா அதை ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம், எப்சிலான் நாட்டோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கண்டக்டர்ஸ் அண்ட் டயலெக்ட்ரிக்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ் அண்ட் டயலெக்ட்ரிக்ஸில் நான் சொன்ன மாதிரி இந்த கம்பேரிசன் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின்னா ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்னா. கம்பேரிசன் பிட்வீன் கண்டக்டர்ஸ் அண்ட் டயலெக்ட்ரிக்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். இந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐன்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐன்றது ஓம்ஸ்லாம். பட் இன் திஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் எப்படி சொல்லுவோம்னா எல் பை சிக்மா எஸ்ன்னு சொல்லுவோம், ரோ எல் பை எஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் டைமு, யூட்டிலைசேஷன் ஃபேக்டர், இதெல்லாம் டெஃபினிஷன்னா இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்ன, டயலெக்ட்ரிக் போலரைசேஷன் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் பேசிக் கான்செப்ட்ஸ். பேசிக் கான்செப்ட்ஸ்னா இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இங்கே என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்ன. இப்போ இது எல்லாத்துக்குள்ள ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் எடுத்துட்டிங்கன்னா இதில் ப்ராப்ளமும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து ப்ராப்ளமும் வரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜினா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கெப்பாசிட்டன்ஸில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். So we can get that electrostatic energy W is equal to 1 by 2 CV squared. இங்கே capacitance கொடுத்துருவாங்க, voltage கொடுத்துட்டாங்கன்னா we can find out that electric energy. Okay, so next dielectric constant na என்ன, current density. current density இன்றதை எப்படி denote பண்ணுறோம், J. J is equal to current per area. இதை வந்து differential termலே நம்ம சொல்கிறோம் di by ds. Okay, so இதோட யூனிட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ampere per meter. இதெல்லாம் important 2 mark questions. So next Ohm's law. Ohm's law வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. J vector is equal to sigma into E vector. Next continuity equation. This continuity equationும் 2 மார்க்கில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்டை எப்படி எழுதலாம்னா மைனஸ் dqi by dtன்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா j dot dsன்னு எழுதலாம். இப்படி இது அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரலாமா. ஸோ இங்கே I is equal to integration of j dot dsன்னு சொல்லலாம், continuity equation. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம்னா என்ன அர்த்தம், டெல் ஜே இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் 2 மார்க் கொஸ்டின். ஃபைனலாக த செகண்ட் யூனிட்டோட எல்லா டாபிக்ஸுமே நம்ம ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டோம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்றது என்னென்னா கூலம்ஸ்லாம், காஸ்லாம், பாய்சன்ஸ் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ஈக்குவேஷன், பவுண்டரி கண்டிஷன் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் தான் பிக் கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த பாய்சன் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ஈக்குவேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகே, பவுண்டரி கண்டிஷன். ஸோ இந்த 2 டாப்பிக்கையும் நல்லா பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக பிக் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ரிமைனிங் 2 மார்க்ஸ் எல்லாமே இந்த ரிலேஷன்ஸில் இருந்து வரும். ஓகேவா, ஆல் த பெஸ்ட்.